ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு மாஸ்டர்ஸ் டெக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம கிறிஸ்டல் கேமோட கேம் ப்ளே தாங்க யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அசிலியா டவுன் விட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட ரைவல் வந்து உங்க கூட வந்து பேட்டில் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரைவலோட உண்மையான பேர் பார்த்திங்கன்னா சில்வர் அப்படின்னு தான் சொல்லிட்டு அனிமேல் வந்து இருக்கும். பட் நான் வந்து ஜாக்குன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இவங்க வந்து மொத்தமாக 3 போக்கிமான்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் போக்கிமான் கேஸ்லி அப்படிங்கிற போக்கிமான் தான் வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிடலாம். பட் நார்மல் டைப் மூவ்ஸ் வந்து எஃபெக்ட் பண்ணாது கோஸ்ட் டைப்ஸை. ஸோ அதனால் வந்து ரேஜ் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால் நான் ஃபேன்பி வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா கிரவுண்ட் டைப் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் கோஸ்ட் டைப்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக. ஸோ நம்மளை பேரலைஸ் பண்ணி விட்டுருச்சு. ஸோ மட் ஸ்லாப் யூஸ் பண்ணுறேன். ஓகே, எஃபெக்டிவாகவே இருக்குது. இன்னொரு மட் ஸ்லாப் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லி பேரலைஸ்ட். ஸோ ஸ்பைட் யூஸ் பண்ணி என்னோடய பிபி வந்து ரெடியூஸ் பண்ணுது. பட் நம்ம வந்து கேஸ்லி வந்து டிஃபீட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் க்ராக்கோனா வந்து பைட் அப்படிங்கிற ஒரு மூவ் வந்து லேர்ன் பண்ணுது. ஸோ இப்போ லேர்ன் பண்ணிடுச்சு. ஸோ லீரை ஃபர்கவுட் பண்ணிட்டு நான் வந்து பைட் அப்படிங்கிற மூவ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் போக்கிமானான பேலீஃப் பார்த்திங்கன்னா சென்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம 2 போக்கிமானுமே பேலீஃப்க்கு வந்து வீக்கான ஒரு டைப் உள்ள ஒரு போக்கிமான் தான். ஸோ மட் ஸ்லாப் யூஸ் பண்ணி அதோட அக்யூரசி பார்த்திங்கன்னா கம்மி பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் டிஃபென்ஸ் கால் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அது நம்மளை கதையை முடிச்சு விட்ருச்சு. இல்லை இன்னும் கொஞ்சம் ஹெச்பி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ வேறு வழி இல்லை. நம்ம வந்து என்கிட்ட சூப்பர் போர்ஷனுமே இப்போ இல்லையா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவ்வளோதான், டிஃபீட் ஆகிட்டோம். அதாவது ஃபேம்பி பார்த்திங்கன்னா டிஃபீட் ஆகிடுச்சு. ஸோ சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா டிஃபீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ க்ராக்கோனா வச்சு தான் வந்து பேட்டில் வந்து முடிக்கணும். ஸோ நான் வந்து பைட் அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க ஓரளவு பவர்ஃபுல்லான மூவே பைட் தான். ஸோ அது க்ரௌல் யூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து போன வீடியோவில் கேட்ட போகி குவிஸ்க்கு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணா அப்படின்னா அசர் எம்எஸ்டி அப்படிங்கிறவர் தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தார். ஸோ கங்க்ராட்ஸ் ப்ரோ. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா போகி குவிஸ் வந்து கேட்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் இந்த வீடியோ எடுக்கும் போது தான் வந்து பார்த்தேன். ஸோ போன வீடியோ கிடையாது, அதுக்கு முந்தின வீடியோ பார்ட் 3 தான் வந்து கேட்டிருப்பேன். ஸோ மறக்காமல் வந்து சொல்லுங்கள். ஸோ ஏதாவது இந்த மாதிரி போகி குவிஸ் கேட்கலாமா வேணாமான்னு. ஸோ நம்ம ரைவலை வந்து டிஃபீட் பண்ணியாச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தோற்றதுக்கான மெயின் காரணமே வந்து அவங்க போக்கிமான்ஸ் வந்து வீக்காக இருந்துச்சாமா. அதனால தான் வந்து அப்படி தான் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேர்ட் கிட்டே நீங்கள் போக்கிபால்ஸ் தரலாம். ஸோ அந்த ஆப்ரிகான்ஸ் தந்து நீங்கள் வந்து ஒரு பால் வந்து வாங்கிக்கலாம், போக்கி பால். ஸோ நான் அதுக்கு முன்னாடி வந்து போக்கிமான் சென்டருக்கு போய் போக்கிமான்ஸ் வந்து ஹீல் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்ஸ் ஃபாரஸ்ட் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அசிலியா டவுனை விட்டு போனீங்க அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி வரும். ஸோ அங்கே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த எக்கு பார்த்திங்கன்னா ஹேட்ச் ஆக போகுது. ஸோ அதை தான் வந்து போக்கி குவிஸை வந்து கேட்டிருப்பேன். ஸோ அவருமே டோகப்பின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பார். அண்டு இப்போ நம்ம வந்து இலக்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே வந்து போகலாம். ஸோ டேரெக்டாக வந்து போயிடலாம். ஸோ வந்திங்கன்னா எலக்ஸ் ஃபாரஸ்ட் வந்து வந்துடும். ஸோ நான் வந்து போக்கிமார்ட்டில் போய் ரிப்பிள் வாங்கிட்டேன். ஏன்னா இங்கே வயல் போக்கிமான்ஸ் நிறையா அப்பியர் ஆகும். ஸோ நான் ரிப்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பையனுக்கிட்ட வந்து அவனோட ஃபாஸ்ட் ஃபெஸ்ட் வந்து கொண்டு வந்து சேர்க்கணும். ஸோ அது நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு கட் அப்படிங்கிற ஒரு ஹெச்எம் வந்து தருவார். அதாவது இந்த பையனோட பாஸ் வந்து உங்களுக்கு வந்து தருவார். ஸோ இந்த பையன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அந்த ஃபாஸ்ட் ஃபெஸ்ட் வந்து கேட்காம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அனிமேல எப்படி ஆஷோட சார்ஜர் வந்து பிஹேவ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இந்த ஃபாஸ்ட் ஃபெஸ்ட்டு வந்து பிஹேவ் பண்ணுது. ஸோ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபெஸ்ட்டை கரெக்டாக வந்து உங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணணும். ஸோ தப்பான வழியில் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அங்கே ஒரு போக்கி பால் இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா தெரியும். அது வந்து ரிவைவ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் ஏன் இப்போ இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து கட் பண்ணிடுவேன் அதை. ஸோ அதனால் வந்து காமிக்க முடியாது. ஸோ தெரியாமல் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தேன். ஸோ இப்போ வந்து ஃபார் ஃபெஸ்ட் வந்து கொண்டு வந்து சேர்த்தாச்சு. ஸோ அவரோட பாஸ் தான் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாரு. ஸோ ஃபார் ஃபெஸ்ட் ஒப்படைச்சதுனால நம்மளுக்கு வந்து கட் அப்படிங்கிற ஒரு ஹெச்எம் வந்து தந்திருக்காரு. ஸோ அங்கே ஒரு ட்ரீ மாதிரி இருக்குல்ல. ஸோ அதை நம்ம கட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து முன்னாடி வந்து போக முடியும். ஸோ நம்ம அசிலியா ஜிம்பாஜ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து இதை வந்து ஒரு போக்கிமான் தான் பிடிக்க போகிறேன். அதாவது ஹெச்எம் ஸ்லேவ் அப்படிங்கிற ஒரு போக்கிமான் யூஸ் பண்ணி தான் வந்து நான் வந்து அதை கட்டுங்கிற ஹெச்எம் வந்து லேர்ன் பண்ண போகிறேன். ஸோ ஹெச்எம் ஸ்லேவ் வந்து ஒரு போக்கிமான் கிடையாது கைஸ். ஸோ அது வந்து லைக் சில போக்கிமான்ஸ் வந்து ஹெச்எம் ஸ்லேவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹெச்எம் ஸ்லேவ் அப்படின்னா என்னென்னா மோஸ்ட்டாக நீங்கள் வீக்கான ஹெச்எம்ஸ் பொதுவாகவே வீக்காக தான் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஹெச்எம்ஸ் உங்கள் மெயின் போக்கிமானுக்கு நீங்கள் கற்று தந்தீங்கன்னா அது வந்து
லைக் அந்த போக்கிமானே வீக் ஆக்குற மாதிரி தான். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம டோகபி வந்து ஹேட்ச் ஆகிடுச்சு. ஸோ எப்படியோ நம்ம டோகபி வந்து க்யூட்டாக தான் வந்திருக்கு. ஹெச்எம்ஸ்லேயே வந்து லைக் அந்த மூவ்ஸ் வந்து ஒரு வீக்கான போக்கிமான், அதாவது நீங்கள் பார்ட்டியில் யூஸ் பண்ணாத ஒரு போக்கிமானுக்கு நீங்கள் கற்று தந்தீங்க அப்படின்னா அதை தான் வந்து ஹெச்எம்ஸ்லேயே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல நான் ஏன் வந்து வைல்ட் போக்கிமான்ஸ் கூட பேட்டில் பண்ணுறேன் அப்படின்னா, சான்ஸ்க்ரூ அப்படிங்கிற ஒரு போக்கிமான் வந்து நிறைய ஹெச்எம்ஸ்லாம் வந்து கற்றுக்க முடியும். ஸோ அந்த போக்கிமானை கேட்ச் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இங்கே சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். பட் அந்த போக்கிமானை விட நிறைய வேறு போக்கிமான் தான் அப்பியர் ஆகுது. லைக் ஜியாடியூட், ஊப்பர், ஆனிக்ஸ் மாதிரியான போக்கிமான்ஸ் வந்து அப்பியர் ஆச்சு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஜூபேட் கூட வந்து அப்பியர் ஆச்சு. ஸோ அதோட ஃபைனல் எவல்யூஷனான க்ரோபேட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு போக்கிமான் தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ அதுக்கு தான் வந்து ஹெச்எம் ஸ்லேவ்ஸ் நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் கடைசி வரைக்கும் தேடியுமே எனக்கு வந்து இந்த சான்ஸ்க்ரூங்கிற போக்கிமான் வந்து கிடைக்கல. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே யூனியன் கியூக்குள்ளே வரும்போதே நீங்கள் வந்து கேட்ச் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ வந்து கிடைக்கல. ஸோ நான் ரேட்டட்டை வந்து கேட்ச் பண்ணியிருப்பேன். ஸோ அதால் கட்டுங்கிற ஹெச்எம் வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்ச் பண்ணியிருப்பேன். பட் அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது ஸோ அதால் கட்டுங்கிற ஹெச்எம் வந்து லேர்ன் பண்ண முடியாதுன்னு. ஈவன் நம்ம க்ராக்கோனாவால் கூட லேர்ன் பண்ண முடியும். பட் நான் வந்து அதுக்கு வந்து சொல்லித்தரல, ஏன்னா அது ஒரு வீக்கான மூவ் தான். ஸோ நான் வந்து அந்த ஒரு ஸ்லாட் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹெச்எம் ஸ்லேவ்ஸ் வந்து டெலீட் பண்ண முடியாது. ஸோ மூவ் டெலிட்டர் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட போய் தான் அவங்களால வந்து டெலீட் பண்ண முடியும். பட் அவர் பார்த்திங்கன்னா லைக் 8th ஜிம் லீடர் நம்ம பேட்டில் பண்ண போவோம்ல, அங்கே தான் வந்து இருப்பார். ஸோ அது வரைக்கும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது மூவ் டெலிட்டரை. ஸோ இப்போ ரேட்டட்டாவால் லேர்ன் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நான் வந்து டெபாசிட் பண்ணிடுவேன் பிசியில் போய். ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து இலக்ஸ் ஃபாரஸ்ட்லேயே ஒரு போக்கிமான் வந்திருக்கும், ஆடிஷ் அப்படிங்கிற ஒரு போக்கிமான். ஸோ அதை வந்து நான் வந்து கேட்ச் பண்ணியிருப்பேன். ஸோ நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து அந்த கேட்ச் பண்ணுறதை வந்து நான் கட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படியே கட் பண்ணதில் ஸோ பாதி இலக்ஸ் ஃபாரஸ்ட் வந்து நான் அப்படியே கட் பண்ணிட்டேன். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதுபடியே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கடந்து வந்துடலாம் இலக்ஸ் ஃபாரஸ்ட்டை. ஸோ இங்கே தான் நான் கேட்ச் பண்ணேன். ஸோ இப்போ வந்து கட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ ரிப்பல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தேவையில்லாமல் வந்து ரிப்பல் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ வைல்ட் போக்கிமான் பிடிக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து ரிப்பல் யூஸ் பண்ணிட்டேன். பட் இதை வந்து ஃபுல்லாக போகிற வரைக்கும் நான் இங்கே தான் சும்மா நடந்துகிட்ருப்பேன். ஸோ இப்போ தான் வந்து கட் ஆயிரும். ஸோ பார்த்திங்கன்னா கட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு ஆன்டிடியூட் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்து ஆடிஷுங்கிற போக்கிமான் யூஸ் பண்ணி அந்த ட்ரீயை வந்து கட் பண்ணி இங்கே வந்துட்டேன். ஸோ சில பல ஐட்டம்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட வந்து போய் பேசணும். இங்கே இருக்கார் பார்த்தீங்களா, இவர்கிட்ட போய் பேசுனீங்க அப்படின்னா இவர் வந்து ஹெட்பட் அப்படிங்கிற ஒரு டிஎம் வந்து தருவார். TM2 ஹெட்பட் வந்து தருவார். ஸோ இந்த ஹெட்பட் சில ட்ரீஸ், இந்த மாதிரி ட்ரீஸில் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மால் ட்ரீஸ், இந்த ட்ரீஸ் மேலே யூஸ் பண்ணிங்கன்னா சில பல போக்கிமான்ஸ்லாம் வந்து வரும். ஸோ அந்த போக்கிமான் நீங்கள் பேட்டில் பண்ணி வந்து கேட்ச் பண்ணிக்கலாம், அல்லது டிஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஹெட்பட் அப்படிங்கிற அந்த மூவ் வந்து நான் ஃபேன்பி அப்படிங்கிற போக்கிமானுக்கு வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கிட்ட வீக்கான மூவ்ஸ் தான் வந்துருக்கு. ஸோ ஹெட்பட் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான மூவ் தான். ஸோ அதனால தான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்புறம் வந்து போகலாம். ஸோ ரிப்பல் காலி ஆகிடுச்சு, ரிப்பல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பார்ட் வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை. ஸோ அவ்வளோதான், இலக்ஸ் ஃபாரஸ்ட்டோட எக்ஸ்ப்ளோர் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ ஏத்தர் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இங்கே ஒரு ட்ரெயினர் பேட்டில் வந்து நடக்கும். ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு மோஸ்ட்டாக பக்டே போக்கிமான்ஸ் வந்து யூஸ் பண்ணார். ஸோ ஈஸியாகவே டிஃபீட் பண்ணியாச்சு ஃபேன்பி யூஸ் பண்ணி. ஸோ அவ்வளோதான் கைஸ், இலக்ஸ் ஃபாரஸ்ட் விட்டு வந்தாச்சு. ஸோ ரூட் 34க்கு வந்து வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டன் ராட் சிட்டி. ஸோ அங்கே வந்து ஜிம் பேட்டில் தான் நம்ம வந்து பண்ணும். ஸோ இன்றைக்கி இதோட இந்த பார்ட் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தென் பாய்.